பொதுமக்கள், காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்ற வேதனையை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். நான் 2-3 தினங்களுக்கு கூட பத்திரிகை வாயிலாக ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொறுப்பாளர்கள் எல்லாம் இதை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இன்று பார்வையிடும் போது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏன் பெருந்தலைவர் காமராஜருடைய அருமை தெரியவில்லை, அவருடைய பெருமையை புரிந்து கொள்ளவில்லை, எதற்காக இப்படி இடுகாடு போன்று இதை வைத்திருக்கிறார்கள் என்ற வேதனை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு இருக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் குறைந்தபட்சம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவாலயம் போன்றாவது எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயத்தை பராமரியுங்கள். எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது. குடிப்பதற்கு கூட இங்க தண்ணி இல்லை. வெளி வாகனங்கள் உள்ளே தினமும் நிறுத்தப்படுகிறது என்ற புகார்கள். ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் நேராக கடற்கரை சாலையில் உள்ள மேனாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை பாருங்கள். இதையும் பார்த்து ஒப்பிட்டு வாய்ப்பிருந்தால் எங்களை சந்தியுங்கள். பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் கூட இன்று அவரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை வீடோடு டெல்லியில எரித்து கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த இயக்கங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் புகழை பேசும் பொழுது, எதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இப்படி இதை பராமரிக்காமல் விடுகிறார்கள் என்ற வேதனை எனக்கும் இருக்கிறது.